நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு வெளிய போறப்ப, அந்த வில்லி இமேஜோட சில பேர் பார்த்து அந்த கேரக்டராவே நெனச்சு உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணியிருக்காங்களா? ஐயோ! பேசவே மாட்டாங்க. ஓகே. லைக் ஹூ யூ வேர் சிட்டிங் அவுட் சைட். யூ ஜஸ்ட் லுக்கிங் அட் மீ அண்ட் யூ ஆர் கெஸ்ஸிங் மீல இவங்க நல்லா பேசுவாங்களா? சிரிப்பாங்களா? அப்படிதானே? ஆமா. பிடிச்சனா? அது இன்னொன்னு இந்த காலத்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட்வேர்டாக இருக்கிறனால டப்புன்னு கேட்டு பேசிடுவாங்க. பட் கொஞ்சம் என்னை பார்த்து ட்ராவல் பண்ணவங்களாம் இருக்காங்களா, சிரிக்க கூட மாட்டாங்க. இவங்க நம்மளை சிரிப்பாங்களா, பதிலுக்கு பேசுவாங்களா, அப்படிலாம் நிறைய யோசிச்சு ஹெசிடேஷனோட கிட்ட வர்றதுக்குள்ளே நான் அந்த இடத்த விட்டே போயிடுவேன். நிறைய இப்போ பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் இது எல்லா இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன். டெம்பிளுக்கெலாம் போனால் என்ன பக்தி பயங்கரமாக இவளுக்கு நான் பக்தியாக இருப்பா, இவளா சும்மா நடிக்கிறேன் அப்படி ஒரு ஃபீலிங் அந்த மூஞ்சிலே தெரியும். பிகாஸ் நான் நெகட்டிவாக நடிச்சிருக்கேன். அந்த ரோல் அவ்வளோ எடுத்துக்கிறாங்க அவங்க மைண்டுக்குள்ளே. அப்போ நான் அவ்வளோ தத்ரூபமாக நடிக்கிறேனோ? ஆமா, அதுதானே மேம் உண்மை. அந்த ரோலுக்கு நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் அவ்வளோ கொடூரமானவ இவ என்ன ரொம்ப பக்திமயமாக விபூதி குங்குமம்லாம் வச்சு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்களா? ஏன் இப்படி வரல. கொடூரமா இருக்கு? அவர் ஹஸ்பண்ட் உயரமாக இருப்பார், ஒய்ஃப் பின்னாடி இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் நமக்கு யாராவது நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரியும்ல. ஒரு 2-3 இடத்துல அதுவும் கோயிலில் சும்மாவே இப்படின்ட்டு சுற்றிட்டே இருப்போம். இப்படி சுற்றும் போதெல்லாம் ஒரு பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்கு. ஆனால் அந்த ஒய்ஃப் மூஞ்சி எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல கடைசியாக உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே அங்கே உட்காந்துருக்காங்க. வணக்கம் அப்படின்னாரு. வணக்கம் அப்படின்னு. என் ஒய்ஃப்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒய்ஃபுக்கு பிடிக்கும், ஆனால் அவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படில்ல அவங்கள அப்படின்னாங்களா? ஐயோ இதுதான் அவங்க ஏன் அப்படின்னு. நான் அவ்வளோலாம் ஓப்பனாக பேச மாட்டேன். பட் ஸ்டில் கோயிலில் வேறையா எதுக்கு இப்போலாம் சில மேடைகள்லாம் கேட்டுருவேன். என்ன இந்த மூஞ்சியில் சிரிப்பு வருதுன்னு பார்க்குறீங்களா அப்படின்லாம் கேட்டுருவேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து சிரிக்கவே மாட்டாங்க நம்ம மேடையில் ஏறினா கூட. ஏன்னா இவ வில்லி, இவ வந்து என்ன என்டர்டெயின் பண்ணிட போகிறா, இவளுக்கெல்லாம் நம்ம சிரிக்கணுமா? ஏன்னா அவங்க சைக்கலாஜிக்கலாக அவங்க எஃபெக்ட் ஆகிட்டாங்க என்னால். ஸோ அந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.